வாட் எக்ஸைட்டட் மேட்ச். இத பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரே ஒரு டைலாக் தான் சொல்லணும்னு தோணுது. கடைசியா தான் வந்தாரு விநாயக். யார் அந்த விநாயக்? எதுக்கு லேட்டா வந்தா? சேக்கா படத்தோட டைலாக் சேக்கா. ஏகே படம். ஏகேவா? அது யாரு? அன்சுல் கம்போஜா? டேய் என்னடா விஜய், இந்த தோனி என்னடா 10 நாளா பவர் போட விட மாட்டான்? இதே மாதிரி தான் சேக்கா, நானும் ஒரு வாட்டி சொன்னேன். என்ன 2 மேட்ச் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க சேக்கா. டேய் என்னடா விஜய், நீ தான் ரிட்டையர் ஆயிட்டு இப்ப சொல்லண்டா. அட போங்க சேக்கா, இப்ப நான் ஏதாவது சொல்ல போய் டோனிக்கு அகைன்ஸ்டா பேசுறேன்னு சொல்லி இந்த வேலைக்கு போறதுக்கா? தலைவரா, தலைவரே, தலைவரே, அப்படியே ஆகட்டும். தலைவரா, இந்த வருஷம் நம்ம தான் கலக்குறோம். ருத்துவா அவன் கிடக்க, எனக்கு நீ தான் தலைவர் கேப்டனு. சரி தலைவரே, ஆக்ஷன் ஆரம்பிச்சு நான் பிறகு ஃபோன் பண்றேன். சார் சாய் கிஷோர் எடுக்கலாம் சார், நமக்கு தூணா இருப்போம் சார். தம்பி அமைதியா இருக்கணும், உனக்குலாம் வயசு பத்தல. இந்த கண்ணாடியை போட்டு கம்முன்னு உட்காரு. அஸ்வின், எனக்கு அஸ்வின், அஸ்வின் 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 எப்படி டாடிஸ் ஆர்மி. சார் கொஞ்சம் எங்க எடுக்கலாம் சார். தம்பி தலை தெரிஞ்சு என்ன தெரியுமா, அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சார் பிரணீஷுமே நல்ல பேட்ஸ்மேன் சார், அவனையாவது எடுங்க சார். திருப்பதி, திருப்பதி எனக்கு ஒன்று, திருப்பதி யங் பேட்ஸ்மேன். எப்படி இனிமே டான்ஸ் தான். திருப்பதியா? ஆட்டம் தான் இனிமேட்டு. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்ககிட்ட இருக்குது யாரு? தலை. அவருக்கு தெரியும் யார உள்ள வைக்கணும், யார வெளியே இருக்கணும்னு. சார் கேப்டன் ருத்ராஜ் தானே சார்? எது? அண்ணா இன்னைக்கு திருவிழா தானா, பொட்டு வச்ச தங்க கோடம்னு ஸ்டேட்டஸ போட்டு இன்னைக்கு எவனையும் தூங்க விடக்கூடாதுண்ணா. ஆமாண்டா, 2025 நமக்கு தான். இனிமே நம்ம பாத சிங்க பாதடா. என்னடா மேட்ச் தோத்துட்டோம்? ஏன்டா தோத்தோம்? எம்ஏ கூட நல்லா இருந்தா விளையாண்டோம். டோனி ஃபார்ம் போயிடுச்சு போல. தப்பா பேசாத, அது சிங்கம், அதுக்கு தெரியும் எப்ப அடிக்கணும் எப்ப சாப்பிடணும்னு. ஒத்தடை இனிமே இந்த கிரவுண்ட் பக்கம் நான் வந்தேன், என்ன செருப்பாடுறா. என்ன 3 தானே லாஸ்? நம்ம சிங்கம் இருக்கும் போது எதுக்கு நான் பயம்? சிங்கமா? யாரு? தலைதானா? டேய் அவர் ஜஸ்ட் பிளேயர் தான்டா, அவருக்கு ஓவர் ஹைப் கொடுக்காங்கடா. ஒரு போக்கு பார்த்தா முக்காடு போட வச்சுட்டாங்க. என்னடா இது, வரிசையா தோத்துக்கிட்டே இருக்கோம், அங்க வர ஆடியன்ஸ் கம்மியாயிட்டே போறாங்க, கழுவி ஊத்துறாங்க, கேலரி அப்படி ஃப்ரீயால கிடக்கு. என்ன பண்றது? மும்பை ஒரு பக்கம் மேல வரான், ஆர்சி வேற கப்படிக்க போறான் சொல்றாங்க. நம்ம தலைய நம்பி இருக்கோம், என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்ன இவ்வளவு சூடா இருக்கு? இவங்க என்ன பண்றான்? சார் டீ சாப்பிடுறீங்களா சார்? சூடா இருக்கு. டேய் இங்க வா. நானா? இந்த வர சொல்லுங்க சார். தம்பி இன்னைக்கு மேட்சுக்கு எதுவும் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்களாப்பா? எதுவும் இல்லையே சார், உங்கள்கிட்ட எதுவும் இருக்கா? தம்பி உன்ட ஒண்ணு சொல்லியே ஆகணும், முன்ன மாதிரிலாம் கிரிக்கெட் இப்ப இல்ல. யாருக்கு எப்ப இன்ஜுரி ஆகுதுன்னு சொல்ல முடியல. ஐயோ இவர் யோசிக்கிறது சரியில்லையே. எனக்கு வர வழி தெரியலப்பா. சார் 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 ஒரு நிமிஷம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது. இப்ப என்ன, எனக்கு இடது கையில அடிபட்டுருச்சு, இன்ஜுரி ரூல்ட் அவுட் ஆஃப் சீரியஸ் அனௌன்ஸ் பண்ணும், அவ்வளவுதானே? சூப்பர், அனௌன்ஸ் பண்ணிடுறேன் சார். அதுக்கே சார் கட்டையெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க? இருங்க சார் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரேன். ரொம்ப இன்னைக்கு ஒரு அருமையான மேட்ச். இன்னைக்கு கண்டிப்பா சிஎஸ்கே கம்பேக் கொடுப்பாங்கன்னு என்னோட உள் மனசு தோணுதுங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன முத்து, அதே பிளேயிங் லெவல் தானே, அதே 11 தான், ஆனா டோனி கேப்டன்சி. என்னது டோனி கேப்டனா? என்ன பத்ரி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இல்ல முத்து, இவங்கெல்லாம் இந்த மேட்சை பார்க்கும்போது எனக்கு இந்த மலரும் நிலைகள்லாம் கண்ணு மொழி வந்து போகுது. சூப்பரா இருக்கும்.
முரளி விஜய் நல்லா பேட் பண்ணுவாரு, நம்ம தல தோனி நல்லா கீப்பிங் பண்ணுவாரு, நம்ம அஸ்வின் புது புது பால நல்லா போடுவாரு. ரொம்பவே அருமையா இருக்கும். அது வந்து ரொம்பவே ஒரு கோல்டன் பீரியட்ஸ். ஆமா. ஆனா நீங்க நான் வந்து அப்படியே பார்ப்பேன், அவங்கள வந்து நிறைய கத்துக்கிடுவேன். இப்போ நான் கமெண்டரை சொம்படிக்கிறேன்ல, அப்போ வந்து டீம் லெவல்லே இருந்துட்டு நான் சொம்படிப்பேன். அதுதான் என்னோட ஒரு ஒரு நல்ல விஷயம், எல்லாருமே பாராட்டுவாங்க. மறந்துடாதீங்க ஆடியன்ஸ், இவர் தான் சிஎஸ்கேக்கு ஃபர்ஸ்ட் 50 அடிச்சாரு அண்ட் ஆல்சோ அதுதான் இவரோட லாஸ்ட்டுமே. ஆமா தம்பிகளா, இப்ப என்ன ஆச்சு? என் தலைவன் இத மாதிரி எவ்வளவோ பார்த்திருக்கான். இதெல்லாம் உனக்கு ஜுச்சுப்பி, கவலையே படாதீங்க. புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? இப்ப என்ன, மும்பை டாப் 3 வந்துருச்சு. அவங்க கிட்ட அம்பானி இருக்கு. ஆர்சிபி நல்லா விளையாடுதா, அவங்கள பத்தி ஊருக்கே தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னு. இப்படி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொன்றும் வச்சிருக்கோம். அப்ப ஏன் கவலைப்படுவீங்க? கவலையே படாதீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உட்கார்றா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. தோனியே கேப்டன் ஆக்கியாச்சு, யங் பிளேயர்ஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டே இருக்கும். இனிமே கப்பு நமக்கு தான். இப்படி நீங்க கேப்டன் சொல்லிதான் இங்க பாருங்க, 6க்கு 6 ஆர்சிபி கேல்குலேட்டர் அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. கப்பு நமக்கு தான். அதனால சேப்பாக்குல வந்து மேட்ச் பாருங்க, சேப்பாக்குல வந்து மேட்ச் பாருங்க. உங்களுக்காக டிஜே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ரெக்கார்ட் டான்ஸ் இருக்குது, ரோபோட்டாக்கெல்லாம் இறக்கியிருக்கோம். ஸோ கிரவுண்ட்ல வந்து மேட்ச் பார்த்தா எங்களுக்கு எல்லாம் கட்டும். என்னடா ஆச்சு? சிஎஸ்கே பிளே ஆஃப் வந்தலாம் அப்படி லாஸ்ட்ரா. எது லாஸ்ட் பிளேஸா? டேய், சென்னை எனக்கு லாஸ்ட் பிளேஸ் சொன்னாங்க. ஆஹா, அப்ப நீங்க எத்தனை பிளேஸ்டா? நாங்க 4th. 4வது பிளேஸா? அம்பையரை வாங்கியாச்சு போலயே. சரி, இந்த லாலியோ என்ன பண்றாங்க? அவங்க 3rd. எங்களுக்கு முன்னாடி இருக்காங்கடா. 3rd பிளேஸா? வேறா, அவனுங்கெல்லாம் வந்து எதுக்கு கப்பாடிய மாட்டானுங்க, ஒண்ணும் பண்ண முடியல, சும்மா புஜிப்பி காட்டுவானுங்கடா. முன்ன மாதிரி இல்லடா மச்சான். எங்களுக்கு இப்போ கப்பெல்லாம் முக்கியமே இல்லை. எங்களுக்கு இப்போ சமுதாயத்தை வளர்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்ப நாங்க ஜெயிச்சா என்ன ஆகும்? 5ஓட 6வது ஒரு கப்பு. ஆனா நாங்க தோத்தா இந்த சமுதாயத்துக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுதுன்னா அதுதானே முக்கியம். என்னடா உளர்ற? உளரலடா, இந்த வருஷம் மட்டுமே 10,000, 1 இல்ல 2 இல்ல 10,000 மரங்கள் நட்டிருக்கோம். ஓ, அப்படி சொல்றியா நீ? ஆமாண்டா, இங்களுக்கு இப்ப கப்புலாம் முக்கியமே இல்ல. அமேசானை விட 1 மரம் அதிகமாக்கி நாட்டுக்கே பெருமை சேர்க்க போறோம்டா. இந்திய நாடு என் வீடு. Boys in yellow